வணக்கம். மதுமிதாவின் காற்றுவெளி. விவேகானந்த பாறை நினைவு சின்னத்தின் கதை ஸ்ரீ ஏக்நாத் ரானடே கூறியபடி. அத்தியாயம் 13. வாசிப்பவர் மதுமிதா. பின்பு கன்னியாகுமரி தேவஸ்வம் போர்டினர் ஸ்ரீபாத மண்டபம் பாறையில் கட்டி முடித்த பின்னர் அதை அவர்களின் நிர்வாகத்திற்கு கொடுத்துவிட்டால் அங்கு ஸ்ரீபாத மண்டபம் கட்டுவதற்கு அவர்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்ற நிபந்தனையை அரசுக்கு எழுதினர். இந்த நிபந்தனையை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே அங்கு ஸ்ரீபாத மண்டபத்தை அனுமதிப்போம் என்றனர். அவர்கள் எவ்வாறு நடந்து கொண்டனர் என்று பாருங்கள். பாறை சில கிறிஸ்தவர்களின் கையில் விழ இருந்தபோது நான் ஒவ்வொருவரிடமாக சென்றேன். திருவனந்தபுரம் சென்றேன். ஏனென்றால் கன்னியாகுமரி தேவஸ்வம் போர்டு திருவாங்கூர் போர்டின் ஒரு அங்கமாக இருந்தது. கன்னியாகுமரி திருவாங்கூர் ராஜ்யத்தின் ஒரு பகுதியாக இருந்தது. மகாராஜாவின் காலத்தில் சர் சி.பி. ராமசுவாமி ஐயர் தலைமையில் ஒரு போர்டு உருவாக்கப்பட்டது. கன்னியாகுமரி கோயிலும் அந்த போர்டின் ஒரு அங்கமாகும். கன்னியாகுமரி மாவட்டம் தமிழ்நாட்டோடு இணைந்தபோது திருவாங்கூர் போர்டு இரண்டாக பிரிக்கப்பட்டு கன்னியாகுமரி தேவஸ்வம் போர்டு உருவாக்கப்பட்டு மகாராஜாவினால் நியமிக்கப்பட்ட ஒருவர் அதன் ட்ரஸ்டிகளில் ஒருவராக இருப்பார் என்ற நிபந்தனையுடன் தனியாக இயங்க ஆரம்பித்தது. மொத்தம் 3 ட்ரஸ்டிகளில் மகாராஜாவினால் நியமிக்கப்பட்டவர் ஒரு ட்ரஸ்டி. எனவே அப்போது நான் அரசுடன் பேச விளைந்தபோது இந்த விவேகானந்த பாறை என்ற ஸ்ரீபாத பாறை கோயில் சொத்தின் ஒரு பகுதி என்று நிரூபிக்க ஏதாவது அத்தாட்சி தேவைப்பட்டது. இதை நிரூபிக்க நான் மிகவும் விரும்பினேன். ஏனென்றால் இதை நிரூபித்துவிட்டால் தேவஸ்வம் போர்டு அனுமதி தந்த பின் அரசிற்கு இதில் தலையிட உரிமையில்லை என்று நான் வாதிட முடியும். இது தேவஸ்வம் போர்டின் சொத்து என்ற நிலையை நான் ஆரம்பத்தில் எடுக்க விரும்பினேன். எனவே நான் மகாராஜாவிடமும் திருவாங்கூர் தேவஸ்வம் போர்டிடமும் சென்றேன். கடல் நடுவே உள்ள இந்த பாறை கன்னியாகுமரி கோயில் சொத்தின் ஒரு பகுதி என்று நிரூபிக்க ஆவணங்கள் ஏதேனும் இருந்தால் தருமாறு வேண்டினேன். அவர்களால் தர முடியவில்லை. அப்போது தேவஸ்வம் போர்டை நிர்வகித்து வந்தவர் திரு பூதலிங்கம் பிள்ளை என்ற ஒரு சிறந்த பக்திமான். அவரோடு 2 அல்லது 3 பேர் இருந்தனர். அவர்கள்தான் நமக்கு முதல் அனுமதி வழங்கியவர்கள். நம்மை பற்றி நல்ல அபிப்பிராயம் கொண்டவர்கள். அவர்களும் ஆவணங்களை பார்வையிட முயன்றனர். இந்த பாறை தேவஸ்வம் போர்டின் கீழ் உள்ளது என்பதை நிரூபிக்க ஏதாவது அத்தாட்சி கிடைக்காதா என்று இரவு பகலாக எல்லா ஆவணங்களையும் படித்தனர். எங்களிடம் வண்டியாக ஆவணங்கள் உள்ளன. யார் எல்லாவற்றையும் படிப்பார்கள்? எப்படி கண்டுபிடிப்பது என்று தேவஸ்வம் போர்டினர் கூறினர். எனவே நான் திருவனந்தபுரத்தில் சிலரை அமர்த்தி பழைய மலையாள ஆவணங்களை பார்வையிட ஏற்பாடு செய்தேன். அவர்கள் ஒவ்வொரு ஆவணங்களாக பார்வையிட்டனர். கன்னியாகுமரி கோயில்தான் சட்டப்படி விவேகானந்த பாறை மீது முழு உரிமை கொண்டது என்று நிரூபிக்க ஏதாவது குறிப்பு தஸ்தாவேஜ் கிடைக்காதா என்று அலசி பார்த்தனர். ஆனால் எதுவும் கிடைக்கவில்லை. இதில் வியப்பு என்னவென்றால் ஸ்ரீபாத மண்டபம் கட்டுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழக அரசிற்கு அவர்கள் எழுதிய போது ஸ்ரீபாத மண்டபம்தான் விவேகானந்த பாறை என்று குறிப்பிட்டனர். மேலும் புராண கதையின்படி ஸ்ரீபாதம் என்பது பார்வதி தேவியின் பாத சின்னமே தவிர வேறொன்றுமில்லை. எனவே அது கோயில் சொத்தின் ஒரு பகுதி. ஆகையால் விவேகானந்த பாறை நினைவு சின்ன குழுவினர் அங்கு ஸ்ரீபாத மண்டபம் அமைப்பதை அனுமதிக்க முடியாது. ஒவ்வொரு ஏகாதசி அன்றும் பக்தர்கள் அங்கு செல்கிறார்கள். எங்களுடைய அர்ச்சகர்கள் அங்கு செல்ல வேண்டியது உள்ளது. எனவே விவேகானந்த பாறை நினைவு சின்ன குழுவினர் பாறையை தங்கள் பொறுப்பில் வைத்து கொள்வது அனுமதிக்க முடியாது. பாறை எங்களுடைய முழு பொறுப்பில்தான் இருக்க வேண்டும். அப்படியானால்தான் விவேகானந்தர் பாறை நினைவு சின்ன குழுவினர் நினைவாலயம் அமைக்க
அனுமதிக்க வேண்டும் என்று அரசிற்கு எழுதினர். என்னுடைய நிலைமையை புரிந்து கொள்ளுங்கள். இதை நான் விளம்பரப்படுத்த முடியாது, இதை நாம் பகிரங்கப்படுத்த முடியாது. ஏனென்றால் உடனேயே கிறிஸ்தவர்களுக்கு சாதகமான வாதங்கள் கிடைக்கலாம், அவற்றால் அவர்கள் நன்மை அடையலாம். எனவே இந்த முழு விஷயத்தையும் வெளிப்படுத்தாமல் ஒரு விடை காண வேண்டும். ஒவ்வொரு ட்ரஸ்டியையும் தனித்தனியாக சந்தித்து உங்களுடைய நிலை சரியானதல்ல, கன்னியாகுமரி தேவசம் போர்டிற்கு பாறை மீது உரிமை கொண்டாட எந்த அடிப்படையும் இல்லை என்பதை எடுத்து கூறினோம். ஆனால் அவர்கள் விட்டபாடில்லை. பிறகு நான் தமிழக அரசிற்கு எழுதினேன். இந்த கன்னியாகுமரி தேவசம் போர்டிற்கு பாறை மீது உரிமை கொண்டாட எந்த அடிப்படையும் இல்லை. அரசு ஒரு விசாரணை நடத்தட்டும். தேவசம் போர்டின் நிலை தவறானது என்று நிரூபிக்கிறேன் என்று சவால் விட்டு கூறினேன். ஏனென்றால் அவர்களிடம் எந்த அத்தாட்சியும் கிடையாது என்று எனக்கு தெரியும். எங்கிருந்து அவர்கள் சாட்சியங்கள் கொண்டு வரப்போகிறார்கள்? அவர்கள் நிலைமை எனக்கு தெரியும். எனவே நான் இந்த நிலையை எடுத்தேன். கோயிலோடு தொடர்புடைய அனைவரையும் சந்தித்தேன். பின்பு அறநிலைய துணை ஆணையரின் ஆலோசனைக்கு இந்த விஷயம் அனுப்பப்பட்டது. ஒரு விசாரணை நடத்தி உண்மை நிலையை கண்டறிந்து தெரிவிக்குமாறு அரசு கேட்டுக்கொண்டது. பிரச்சனை என்ன? பாறை யாருடையது? அது அரசு சொத்தா அல்லது கோயில் சொத்தா? சாட்சியங்களின் அடிப்படையில் உண்மை நிலை என்ன என்று விசாரித்து கூறுமாறு அரசு கேட்டுக்கொண்டது. ஆணையர் வந்தார். இடைப்பட்ட வேளையில் நான் மகாராஜா மற்றும் திருவாங்கூர் தேவஸ்வம் போர்டினர், இங்குள்ள கோயில் அதிகாரிகள் அனைவரையும் அணுகி அவர்களின் அறிக்கைகள் தயாரிக்க பெற்றேன். எல்லோரிடமிருந்தும் வாக்குமூலங்கள் பெறப்பட்டன. முடிவில் தேவசம் போர்டிற்கு சாதகமாக ஒரு சாட்சியோ கிடைக்காமல் போயிற்று. அவர்களுடைய ஊழியர்களிடமிருந்து கூட அவர்களுக்கு சாதகமான சாட்சியம் கிடைக்கவில்லை. உதாரணமாக, பக்தர்கள் பாறைக்கு ஸ்ரீபாதத்தை தரிசிக்க ஏகாதசி, திரையோதசி போன்ற நாட்களில் செல்வதாக கூறப்படுகிறதே, அது பற்றி உங்களின் அபிப்பிராயம் என்ன என்று இங்குள்ள அர்ச்சகரிடம் கேட்கப்பட்டது. 33 வருடங்கள் தலைமை அர்ச்சகராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற அர்ச்சகர் கூறினார், என்னுடைய பணி நாளில் ஒரு தடவை கூட நான் பாறைக்கு சென்றதில்லை. இந்த கமிட்டியினர் வந்து மக்களை படகுகளில் எடுத்து செல்ல ஆரம்பித்த பின்புதான் எங்களால் செல்ல முடிந்தது. இல்லையேல் பாறைக்கு செல்வதை எங்களால் நினைத்து கூட பார்க்க இயலாது. பாறைக்கு செல்ல வேண்டும் என்று எந்த பக்தர்களும் வந்ததில்லை. பாறை உண்மையிலேயே கோயில் சொத்தின் ஒரு பகுதி என்று நாங்கள் ஒருபோதும் எண்ணியதில்லை. இவ்வாறு இப்போது பணியில் இருக்கும் ஊழியர்களும் ஓய்வு பெற்ற ஊழியர்களும் அனைவரும் தங்களின் சாட்சியங்களை எங்களுக்கு சாதகமாக அளித்தனர். பின்பு ஆணையர் தேவசம் போர்டினர் பாறை மீது உரிமை கொண்டாடுவதற்கு எந்தவித அடிப்படை ஆதாரமும் இல்லை என்று தன் கடைசி தீர்ப்பை கூறினார். அதன்பின் நாங்கள் அனுமதி பெற்றோம். அனுமதி எங்களுக்கு டிசம்பர் 1968 கிடைத்தது. உடனேயே வேலையை ஆரம்பிக்க வேண்டியதிருந்தது. இல்லையேல் நினைவு மண்டபம் வேலை முடியும் போது ஸ்ரீபாத மண்டப வேலை முடிந்திருக்காது. விவேகானந்த மண்டபத்தின் திறப்பு விழாவை ஒரு நாளிலும் ஸ்ரீபாத மண்டபத்தின் திறப்பு விழாவை மற்றொரு நாளிலும் வைத்து கொள்ள முடியாது. எனவே ஆபத்தை கணக்கிட்டு மிகுந்த துணிவுடன் ஸ்ரீபாத மண்டபத்திற்கு தேவையான கற்களை முன்னதாகவே தருவித்து அவைகளை செதுக்கி பாறைக்கு எடுத்து சென்று அனுமதி கிடைக்கும் வரை தயார் நிலையில் வைத்திருந்தோம். ஸ்ரீபாத மண்டபமும் விவேகானந்த மண்டபமும் ஒரே சமயத்தில் திறக்கப்பட வேண்டும். எனவே இந்த துணிவான முடிவை நாம் எடுத்தோம். அனுமதி கிடைத்ததும் நிம்மதி அடைந்தோம். ஏற்கனவே ஸ்ரீபாத மண்டபத்திற்கு வேண்டிய கற்களை தயார் நிலையில் வைத்திருந்ததால் ஸ்ரீபாத மண்டபத்தையும் குறித்த சமயத்தில் கட்டி முடித்தோம். அத்தியாயம் 13 நிறைவுற்றது. அடுத்த அத்தியாயத்தில் உங்களை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் மதுமிதா. நன்றி, வணக்கம்.